அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைநாமங்களின் இணையற்ற பலன்கள் என்ற தொடரின் கீழ் இன்று 40வது தொடர். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இறைநாமம் என்னவென்றால் அல் ஹசீப் என்கின்ற இறைநாமம். அல் ஹசீப் என்றால் கண்காணிப்பவன் என்று பொருள். இந்த இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலன்கள் பல்வேறு பலன்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான பலனை மாத்திரம் பார்ப்போம். பல்வேறு விதமான சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு மத்தியிலே பகைமைகள் இருக்கின்றது. அந்த பகைமைகள் நீங்க வேண்டும் என்றால் ஃபஜர் தொழுகைக்கு பின்னால் தொடர் 40 நாட்கள் 20 தடவைகள் அல் ஹசீப் என்கிற இறைநாமத்தை ஓதி வந்தமையானால் கண்டிப்பாக அந்த பகைமை நீங்கி அன்பு மலரும் என்று இமாம் பெருமக்கள் கூறி காட்டுகின்றனர். நாளைய இறைநாமமான அல் ஜலீல். அல் ஜலீல் என்றால் மாண்புடையவன் என்று பொருள். இந்த இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலன்கள் ஒன்றே ஒன்றுதான். என்னவென்றால் பிறரிடம் மதிப்பு ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல் ஜலீல் என்கிற இறைநாமத்தை அதிகமாக ஓதி வந்தால் மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல் மதிப்பு அவர்களுக்கு ஏற்படும் என்று இமாம் சஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுகின்றார். இன்ஷா அல்லாஹ் நாளை அல் கரீம் என்கிற இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.